அனைத்து உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் ராஜாணி. அனைத்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். இன்னும் ஒரு உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இன்று நாங்கள் இன்றும் கூட நிறைய விடயங்கள் பார்க்க இருக்கின்றது. முதலில் நாங்கள் தாய்வான் தொடர்பாக பார்ப்போம். அமெரிக்கா வெனிசுவேலா மீது தாக்குதல் நடத்தியதும் அந்த நேரத்தில் சீனா தாய்வான் மீது தாக்குதல் நடத்தலாம் என்று எதிர்பார்த்தார்கள். என்ன நிலைமை என்று கூறுவீர்களா? உண்மைதான். என்னென்று சொன்னால், இப்ப அமெரிக்காவின் வெனிசுலா பிரச்சனையில் படைத்துறை ரீதியாக இல்லாது விட்டாலும் அரசியல் மற்றும் ராஜதந்திர ரீதியில் வெனிசுலாவில் அமெரிக்கா சிக்கி நிற்பது தாய்வான் மீதான சீனாவின் பிடியை மேலும் இலகுவாக்கி இருப்பதாக கூறப்படுகின்றது. பிரித்தானியாவின் படைத்துறை அதிகாரிகளின் கருத்தின் அடிப்படையில் தாய்வான் மீதான போரைக்கு சீனாவின் PLA எனப்படுகின்ற இராணுவம் அடுத்த வருடம் வரையிலும் தயாரில்லை. அப்ப அடுத்த வருடம் தான் அந்த போர் ஆரம்பிக்கலாம் என்று கூறியிருந்தார்கள். ஆனால் இந்த வெனிசுலா மீதான நடவடிக்கை சீனாவுக்கு இந்த வருடமே அது சாத்தியமாகலாம் என்று கூறப்படுகின்றது. இப்ப தொடர்ச்சியாக கொலம்பியா அல்லது கியூபா போன்ற நாடுகள் மீது அமெரிக்கா தொடர்ந்து நடவடிக்கையை மேற்கொள்ளுமாக இருந்தால் தாய்வானை இலகுவாக சீனா கைப்பற்றி விடலாம் என்ற கருத்துக்களும் வெளிவந்து கொண்டுதான் இருக்கின்றன. அது சில சமயங்களில் ஒரு தினங்களில் கூட நடந்து விடலாம் என்று கூட கூறப்படுகின்றது. ஆனால் தாய்வானை அமெரிக்கா இலக்குமாக இருந்தால் TMC என்ற அந்த ஷிப் மேனுஃபேக்சரிங் கம்பெனி கிட்டத்தட்ட 60 தொடக்கம் 80% இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்குரியதோ அல்லது வெவ்வேறு எலக்ட்ரானிக் சாதனங்களுக்குரிய சிப்ஸ்கள் அங்கிருந்துதான் உற்பத்தி செய்யப்படுகின்றது. அந்த சப்ளை லைன் கட் பண்ணப்படமாக இருந்தால் அது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். எனவேதான் அந்த கம்பெனியை அமெரிக்காவுக்கு மாற்றுவதற்கு அவர்கள் கிட்டத்தட்ட கடந்த வருடம் $100 பில்லியன் ஒரு பிளான்டை அங்கு அமைப்பதற்கு திட்டம் போடப்பட்டிருந்தது. ஆனால் அது உடனடியாக எவ்வளவு தூரத்துக்கு சாத்தியமாகும் என்று தெரியவில்லை. அமெரிக்காவுக்கும் இது ஓரளவு தெரிந்திருக்கின்றது. எனவேதான் இந்த நிறுவனங்களை அமெரிக்காவுக்கு மாற்றுவதற்கு ட்ரம்ப் நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தார். அதாவது இந்த வெனிசுலா மீதான படை ஒத்திகையை அமெரிக்கா டிசம்பர் மாதத்தின் இறுதியில் டெக்சாஸ் பகுதியில் நடத்திய போது அதே ஒத்திகையை சீனா தாய்வானை சுற்றி நடத்தியிருந்தது. இரண்டும் ஒரே நேரத்தில் தான் 2 ஒத்திகைகளும் இடம்பெற்றிருந்தன. ஒரு ஒத்திகையின் நடவடிக்கை முடிந்து விட்டது. அடுத்த ஒத்திகையின் நடவடிக்கை எப்போது என்ற கேள்விதான் இருக்கின்றது. 2 நாடுகளும் ஒத்திகை பார்த்திருந்தார்கள். சீனா தாய்வானுக்குள் போனால் யாராவது கேட்க முடியுமா? சீனா ஒன்றை தான் கூறுகிறது, அமெரிக்காவே கூறுகிறது அது தாய்வான் மாநிலம். அப்ப தாய்வான் மாநிலம் வெனிசுலா அதைத்தான் நான் கூறுகிறேன். ஆனாலும் அதைத்தான் சீனா கூறுகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த நாட்டை இராணுவ ரீதியாக பலப்படுத்திக் கொண்டிருக்கிறது அமெரிக்கா. அதை தூண்டி விடுவதற்கு, சீனாவுக்கு எதிராக தூண்டி விடுவதற்கான நடவடிக்கைகள். $11 பில்லியன் ஆயுதங்களை விற்பனை செய்திருக்கிறார்கள். அந்த ஆயுதங்களை பொதுமக்கள் சரக்கு கப்பலில் தான் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதனை சீனா கைப்பற்றியிருந்தது கடந்த வாரம். அப்ப அமெரிக்கா அவ்வாறு கூறினாலும் ஐக்கிய நாடுகள் சபையோ அல்லது எந்த ஆவணத்திலும் அது சீனாவினுடையதாகத்தான் இருக்கின்றது. இப்ப ஹாங்காங்கும் அவ்வாறுதான். இப்ப ஹாங்காங் எவ்வாறு சீனாவுடன் போனதோ அதே போன்று தாய்வானும் ஒரு நாளைக்கு போக வேண்டிய நிலை. ஆனால் இருந்தாலும் அது ஒரு தீவாக இருப்பதால் சீனா அமெரிக்கா அதை ஏதோ ஒரு வழியில் தாங்கள் அதை ஒரு சீனா என்று கூறினாலும் அந்த மக்களின் ஊடாக அதை தனி நாடாக கொண்டு வர வேண்டும். அதற்குரிய காலத்தை அவர்கள் பார்த்திருப்பது போலதான் தெரிகின்றது. இப்ப அமெரிக்கா கூறுகிறது வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் என்று சொல்கின்ற மேற்கு அரைக்கோளம் தங்களுடையது என்று. ஆனால் அது தங்கள் பாதுகாப்புக்கு முக்கியமானது என்று கூறுகிறார்கள். அப்ப தாய்வான் சீனாவுக்கு பக்கத்தில் இருப்பது. இப்ப சீனா அதை தனது பாதுகாப்பு என்று கூற முடியாது என்ற நிலை. இப்ப அதைத்தான் சீனா UN பாதுகாப்பு சபையில் கூறியிருக்கின்றது, உங்களை உலகத்தின் போலீஸ்காரனாகவோ அல்லது நீதிபதியாகவோ யாரும் ஏற்கப் போவதில்லை. நீங்கள் அப்படி நடக்க முடியாது. நீங்கள் ஜனாதிபதியாக நீதிபதியாகவும் இருக்க முடியாது, போலீஸ்காரனாகவும் இருக்க முடியாது என்று கூறி. ஆனால் ட்ரம்பை பொறுத்த யார் சொல்றதையும் கேட்பதில்லை. அதுதான் அந்த பிரச்சனை. எந்த ஒரு அமைப்பையும் மதிப்பதில்லை. இப்ப
இதற்கான ஆனால் இவ்வாறு தொடர்ச்சியாக அமெரிக்கா இயங்க முடியாது என்றால் பொருளாதார ரீதியாகத்தான் அமெரிக்காவை இப்போது வீழ்த்துவதற்கு சீனாவோ ரஷ்யாவோ ஏனைய ஈரானோ ஏனைய நாடுகள் மறைமுகமாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றன. அதுவும் ட்ரம்புக்கு தெரியும். எனவேதான் அவர் இப்போது தனது வளங்களை அதிகரிப்பதற்காக வெனிசுலா, கனடா, கிரீன்லாந்து என்று தனது வளையத்தை விஸ்தரித்துக் கொண்டு போகிறார். டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தமட்டில் பதவியேற்றவுடன் தான் அமைதியை விரும்புகின்ற என்று போருக்கு போக மாட்டேன் ஆனால் அந்த நிலைமைகள் இப்போ தொடர்ந்து வருகின்றது. அது மட்டும் இல்லாமல் அப்பொழுதே ஆய்வாளர்கள் கூறியிருந்தார்கள் டொனால்ட் ட்ரம்ப் லவ்ஸ் கேஆஸ் அண்ட் ட்ராமா என்றதை. அதைத்தான் இப்பொழுது எல்லோருமே உலகத்தில் பல நாடுகளில் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கக்கூடிய இருக்கின்றது. அமெரிக்கா சீனா தொடர்பாக சுருக்கமாக பொருளாதார நெருக்கடி அமெரிக்காவுக்கு பாரி ஒரு நெருக்கடியாக இருக்கின்ற என்று கூறுகிறார். இந்த வர்த்தக வரி தொடர்பாக அதனால் ஏற்பட்டிருக்கின்ற விளைவுகள் இப்பொழுது பார்க்க முடியாத இன்னொரு 6 மாதம் இன்னொரு வருடத்தில் அதிகமாக இருக்க போகுது என்று கூறுகிறார்கள். சீனாவோடு அமெரிக்கா எவ்வாறு இதை கையாளும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? அவர்களுடைய அணுகுமுறையில் ஒரு மாற்றம் வருவதை காணக்கூடியதாக இருக்கு என்று ஒரு சிலர் கூறுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. சுருக்கமாக உண்மையில்தான் சீனாவுடன் அமெரிக்கா வரிகளை அதிகம் விதித்தாலும் அதை தொடர்ச்சியாக நடைமுறைப்படுத்த முடியாத நிலையில் இருக்கின்றது. ஏனென்றால் அரிய கனிம வள உலோகங்கள் சீனாவுடன் தான் 95% எக்ஸ்ட்ராக்ஷனை சீனா தான் செய்கின்றது. அதனை அமெரிக்கா எட்டுவதற்கு 2030 ஆண்டுக்கு மேல் செல்லும். அமெரிக்கா அதில் தன்னிறைவடைவதற்கு அதற்கான முதலீடுகளை இப்போது அமெரிக்கா செய்திருக்கின்றது. ஜப்பானிலும் ஆஸ்திரேலியாவிலும் பல பில்லியன் டாலர்கள் பெறுமதியான முதலீடுகள். ஆனால் அது செயல்முறைக்கு வருவதற்கு பல ஆண்டுகள் செல்லும். ஒரே இரவில் அதனை செய்துவிட முடியாது. அப்ப அதுவரையிலும் அமெரிக்கா சீனாவுடன் ஏதோ ஒரு வகையில் இணங்கி போக வேண்டிய ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. ஆனால் அதே அமெரிக்கா என்ன செய்கிறது என்று சொன்னால் சீனாவுடன் இணங்கி போகின்ற தனது நலன்களுக்காக இணங்கி போகின்ற அதே சமயம் இப்ப சீனாவின் ரிசோர்சஸை கட் பண்ணுகின்றது. இப்ப வெனிசுலாவிலிருந்து போகின்ற எரிபொருட்களாக இருக்கலாம், சோமாலிலாந்தினூடான கடற்பாதையாக இருக்கலாம், இலங்கையில் இருக்கின்ற சீனாவின் முதலீடுகளாக இருக்கலாம். இவற்றை மறைமுகமாக தடை செய்கின்றது. அதே போல இந்தியாவைக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து இந்தியாவை சீனாவுக்கு எதிரான ஒரு களமாக மெல்ல மெல்ல பயன்படுத்த கடும் அழுத்தங்களை மேற்கொண்டு கொண்டு வருகின்றது. அப்ப சீனாவுடன் தனது உறவுகளை ஒரு சுமூத்தாக வைத்துக்கொண்டு மறைமுகமாக சீனாவின் பொருளாதாரத்தை எவ்வளவு தூரத்துக்கு வீழ்த்த முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை பொறுத்த மட்டும் எல்லா நாடுகளுக்கும் அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கின்றார். இந்தியாவையும் விட்டு வைப்பதாக இல்லை. வரி அதிகரிப்பது தொடர்பாக, ரஷ்யாவிடமிருந்து எண்ணெயை வாங்குவது தொடர்பாக தொடர்ந்தும் அழுத்தத்தை பிரிவித்துக் கொண்டிருக்கின்றார். என்ன கூறுகின்றார் டொனால்ட் ட்ரம்ப்? உண்மைதான். இந்தியாவுக்கும் உங்களுக்கு தெரியும், முதலில் 25% வரி போடப்பட்டிருந்தது. தற்போது அது 50% இருக்கின்றது. என்றால் 25% தண்டனை வரி, பெனால்டி என்று சொல்றது, ரஷ்யாவிடமிருந்து எரிபொருட்களை வாங்குவது. அப்ப அதாவது திங்கட்கிழமை இடம்பெற்ற சந்திப்பின் போது, பத்திரிகையாளர் சந்திப்பின் போது லின்சி கிரஹாமும் இருந்தார், குடியரசுக் கட்சியின் செனட்டர். அவர் இந்தியா தொடர்பாக கூறியிருந்தார். இந்தியா தொடர்ச்சியாக எரிபொருட்களை வாங்கி கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் தாங்கள் அந்த வரிக்கு பிறகு குறைத்திருப்பதாக தங்களுக்கு கூறியிருக்கிறார்கள் என்று சொல்லும் போது அதில் ட்ரம்ப் குறுக்கிட்டு சொன்னார், அவர்கள் எங்களை மகிழ்ச்சிப்படுத்த, மோடி இந்தியாவின் பிரதமர் தங்களை மகிழ்ச்சிப்படுத்த இதனை கூறியிருக்கின்றார். அதாவது ரஷ்யாவிடமிருந்து எரிபொருட்களை குறைவாக வாங்குவதாக இருந்தாலும் அதை முற்றாக நிறுத்த வேண்டும். அந்த ரஷ்யாவிடமிருந்து வாங்குவதன் ஊடாக இவர்கள் ரஷ்யாவின் போருக்கான நிதியை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த வரி தற்போது 50% இருப்பது நாளைக்கு 100% மாறலாம் என்று கூறியிருக்கிறார். இப்ப இந்தியா மீது தொடர்ச்சி அவர் கூறியிருக்கிறார். நரேந்திர மோடியை பொறுத்தவரையில் அவர் ஒரு குட் காய், அப்படித்தான் கலைப்பார் என்று கூறியிருக்கின்றார். அவர் ஹிந்துவாக இருந்தாலும் அவர் ஒரு குட் கை என்று, அதுல அந்த ஹிந்துன்றதும் அவருக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் மேலதிக அழுத்தம் இந்தியா மீது வரப்போகின்றது. அப்ப இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சி, இந்தியாவின் காங்கிரஸ் கட்சியும் பல கேள்விகளை நரேந்திர மோடியிடம் எழுப்பி இருக்கின்றது. அதாவது அமெரிக்காவை சந்தோஷப்படுத்துவதுதான் உங்களோட foreign பாலிசியோ என்று அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். ஆனால் ப்ளூம்பர்க் வெளியிட்ட தகவல்களின் அடிப்படையில் இந்தியா தொடர்ச்சியாக ரஷ்யாவிடமிருந்து பெருமளவான எரிபொருட்களை வாங்கி கொண்டிருப்பதாகத்தான் கூறப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் இந்தியாவின் பொருளாதாரம் அதில் தான் தாங்கி இருக்கின்றது. ஆனால் வெனிசுலாவிலிருந்து அமெரிக்கா ஐரோப்பாவுக்கு எரிபொருட்களை வழங்குமாக இருந்தால் இந்தியாவின் இந்த வர்த்தகம் பாதிக்கப்படும். இந்தியா வாங்குகின்ற பெருமளவான எரிபொருட்கள் ரஷ்யாவிலிருந்து சுத்திகரிக்கப்பட்டு ஐரோப்பாவுக்கு தான் விற்கப்படுகின்றன. அந்த பிசினஸை கைப்பற்றுவதற்குத்தான்
ட்ரம்ப் இப்போது முயற்சிகளை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார். அப்ப இந்தியா பொருளாதாரத்தை விழுமாக இருந்தால் இந்தியா ஒரு ஐடியல் பிளேஸ் சீனாவை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு. ஆனால் ஐடியல் பிளேஸ் என்று சொன்னால் அது இந்தியாவாக இருக்க முடியாது. இந்தியா அமெரிக்காவின் கையில இருக்க வேண்டும். இப்ப அமெரிக்கா சொல்பவர் அங்கு ஒரு அரசு தலைவராக இருக்க அல்லது பிரதமராக இருக்க வேண்டும். வெனிசுலாவில் எவ்வாறு இப்ப ஒரு வெனிசுலாவை போலதான் இந்தியாவை கையாள முற்படுகிறது அமெரிக்கா. பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி அந்த நகர்வுகள் நடைபெற போன்றது. இனி கனடாவும் அதே மாதிரியான ஒரு நிலைமையில் தான் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், கனடாவோடு கூட கனடா தங்களுடைய 51வது மாநிலமாக மாற்றுவோம் என்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறியிருந்தார். ஆனால் காணி அவர்கள் கடினமான முடிவுகள் எடுத்து தங்களுடைய பொருளாதார வர்த்தகங்களை வேறு நாடுகளோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இனி அமெரிக்காவுக்கு போகின்ற பொருட்களும் கூட குறைக்கப்பட்டிருக்கின்றது. இதனால் அங்கே அமெரிக்காவில் தயாரிப்பு உங்களுக்கு தெரியும், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்ற பின்பு எல்லா மேனுஃபேக்சரிங் தயாரிப்பது அங்கே அமெரிக்காவில் இருக்க வேண்டும் என்று. ஆனால் இப்பொழுது தயாரிப்பு நிலையங்கள் எல்லாம் மெதுவாக அங்கே ஆட்கள் குறைக்கப்படுவதாகவும் அதனால் அங்கே சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக சுருக்கமாக இது தொடர்பாக உண்மைதான். என்று சொன்னால் கனடாவிலும் வரிகள் கொண்டு எல்லா நாடுகள் மீதும் இந்த அலுமினியம் மற்றது உருக்கு பொருட்களுக்கான வரிகளை அதிகரித்திருந்தாங்க, ஐரோப்பா உட்பட. இந்த நாடுகள் உடனடியாக அவ்வாறு அதிக வரி என்று சொல்லும் போது அவர்களால் உற்பத்தி செய்து அந்த லாபத்துடன் விற்க முடியாதென்றபடியால் அவர்கள் உற்பத்தி துறையை குறைத்து விட்டார்கள். உற்பத்தி துறையின் வீழ்ச்சி இப்போது அமெரிக்காவில் அது மிகப்பெரிய ஒரு தட்டுப்பாடாக மாறி இருக்கின்றது. வாகனங்கள் உற்பத்தியாக இருக்கலாம், மின்சார பொருட்களின் உற்பத்தியாக இருக்கலாம், மிகப்பெரிய ஒரு தட்டுப்பாடாக இருக்கின்றது. அதாவது 2000 ஆண்டு இவர்கள் ஆரம்பித்த குளோபலைசேஷன் என்பது இந்த 25 வருடங்களுக்கு பின்னர் அவர்களுக்கே மிகப்பெரிய ஒரு எதிரியாக மாறி இருக்கின்றது. இவர்கள் குளோபலைசேஷன் என்று எல்லா நாடுகளையும் தங்கள் சப்ளை லைன்களை அங்கு வழங்கி, உற்பத்திகளை அங்கு வழங்கி, உற்பத்தி செலவுகளை குறைத்து வருமானத்தை ஈட்ட முற்பட்டது இப்போது மறுபலமாக அவர்களுக்கு எதிரியாக மாறி இருக்கின்றது. அமெரிக்கா ட்ரம்பின் ஐடியா என்னவென்று சொன்னால் வரிகளை கூட்டிவிட்டு உள்ளூரில் அலுமினிய உருக்கு உற்பத்தியை ஆரம்பிக்க. அது ஒரே இரவில் செய்த முடியாது. அப்ப அது படிப்படியாகத்தான் செய்யப்பட வேண்டும். இப்ப இந்த நாடுகளும் இப்போது என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் மறைமுகமாக மெல்ல மெல்ல அமெரிக்காவுக்கான சப்ளைகளை கட் பண்ணுவதன் ஊடாக அமெரிக்காவை ஒரு நெருக்கடிக்கு கொண்டு வருவது. ஏனென்று சொன்னால் அமெரிக்கா பலமாக இருந்தால் அடுத்த நீங்கள் சொன்னது போல 51வது மாநிலமாக கனடா. இப்ப வெனிசுலாவில் அவர் ஒரு ட்ரை பண்ணி இருக்கிறார். அது அங்கு எண்ணெய் எடுக்க முடியாத நிலைமையாக மாறுமாக இருந்தால் அடுத்தது கிரீன்லாந்தும் கனடாவும் பறிபோகும் என்று சொன்னால் அவர் அது ஈஸி ஆப்ஷனாக இருக்கும். என்ற இவர்கள் வெனிசுலா மேலே சண்டை பிடிக்க போவதில்லை. இப்ப கிரீன்லாந்துக்கு 2 மாதங்கள்லாம் தவணை கொடுத்திருக்கின்றார். 2 மாதங்களுக்கு டென்மார்க் கிரீன்லாந்தை ஒப்படைக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவர் கைப்பற்றுவார். ஆனால் டென்மார்க்கை பொறுத்தவரையில் அமெரிக்காவுக்கு எதிராக சண்டைக்கு போற அளவுக்கு அவர்கள் இல்லை, ஒரே கூட்டணியாக இருந்தவர்கள். அதே போலதான் கனடா. கனடா இந்த உற்பத்தி பொருட்கள், அதாவது அமெரிக்காவுக்கு தேவையான அத்தியாவசியமான உற்பத்தி பொருட்களின் சப்ளையை குறைப்பதனூடாக ஒரு அழுத்தத்தை அமெரிக்கா மீது பிரயோகிப்பதைத்தான் காட்டும். அமெரிக்கா பெரிய ஒரு சிக்கலுக்குள் இருக்கின்றது, அதை வெளியில் தெரியாமல் இருப்பதாகத்தான் கூறுகிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த நிலைமைகள் எவ்வாறு மாறுகின்றது என்று. இதற்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நிறைய பங்களித்திருக்கிறார்கள் என்றால் இது 2வது அவருடைய டேர்ம். நாங்கள் நிகழ்ச்சி என்றை கொண்டு வர வேண்டும். நிறைவாக ரஷ்யா தொடர்பாக பார்ப்போம். புத்தாண்டு அன்று கர்சன் பகுதியில் தாக்குதல் நடந்திருக்கிறது. இப்போ டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பேச்சுவார்த்தைகளை தற்காலிகமாக நிறுத்தி அங்கே அவர் வெனிசுவேலாவில் பிஸியாக இருக்கின்ற நேரத்தில் ரஷ்யா தொடர்ந்து தாக்குதல் கொண்டிருப்பது கள நிலை எவ்வாறு இருக்கின்றது? இப்போ வெனிசுலா மீதான கவனம் திரும்பி இருக்கின்ற அதே சமயம் ரஷ்யா உக்ரைன் மீதான தாக்குதல்களை அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது. கின்சால் வகை ஏவுகணைகள், ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் மூலம் கிவ் பகுதி, அதை சூழ உள்ள பகுதியில் உள்ள இராணுவ நிலைகள் தாக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. உக்ரைனுக்கும் அமெரிக்காவில் இருக்கிறவர்களை கூறியிருக்கிறார்கள், இப்போது நிக்கோலஸ் மதுரோவை கைப்பற்றியது போல ரஷ்யா ஜெலன்ஸ்கியை கைப்பற்றினால் என்ன செய்வது என்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இந்த நிலையில் உக்ரைன் அதிபர் தனது புலனாய்வுத்துறையின் தலைவரை பதவி நீக்கம் செய்திருக்கின்றார், வேறு ஒருவரை நியமித்திருக்கின்றார். அதே போல தனது நிதி கட்டுப்பாடு, நிதி ஆலோசகராகவும் கனடாவின் முன்னாள் தூதுவர் ஒருவரை நியமித்திருக்கின்றார். என்னும்போது உக்ரைன் இப்போது உக்ரைன் ஆக்களை நம்புவதற்கே அவர்களுக்கு ஒரு அச்சமாக இருக்கின்றது இந்த வெனிசுலாவின் நடவடிக்கைக்கு பிற்பாடு.
அப்ப இந்த வெனிசுலாவின் நடவடிக்கை உக்ரைன் மீதான உலகத்தின் கவனத்தை மறுபக்கம் திருப்பி இருக்கிற இதே சமயம் ரஷ்யா தொடர்ச்சியாக அந்த நிலங்களை கைப்பற்றி வருவதாகவும் ஒடிசா துறைமுகத்தை ஏதோ ஒரு வகையில் முற்றுமுழுதாக இப்ப 90% அந்த துறைமுகம் முடக்கப்பட்டிருப்பதாகும். அதுதான் இல்லை, இது உக்ரைனுக்குரிய ஒரே ஒரு கடல் போக்குவரத்து. அதன் ஊடாகத்தான் பெருமளவான ஆயுதங்களையும் இவர்கள் சரக்கு கப்பல்களின் மூலம் கொண்டு வந்து கொண்டிருந்தார்கள். அண்மையில் துருக்கியின் 2 கப்பல்களை ரஷ்யா தாக்கி அளித்திருந்தது, ஆயுதங்களை கொண்டு வந்திருந்ததாக கூறியிருந்தார்கள். உக்ரைன் தானியங்கள், உணவுப் பொருட்கள், வெஜிடபிள் ஆயில், சன்ஃபிளவர் ஆயில் எல்லாம் அந்த துறைமுகத்துக்களால்தான் வருவதுண்டு. அதை நிறுத்துவதனூடாக ஐரோப்பாவை ஒரு உணவுக்கான ஒரு நெருக்கடிக்கு ரஷ்யா மறைமுகமாக தள்ளப்போகிறது போல தெரிகிறது. அடுத்ததாக கிட்டத்தட்ட $200 பில்லியன் பெறுமதியான உக்ரைன் பொருளாதாரம் முற்றாக விழுமாக இருந்தால் ஐரோப்பிய ஒன்றியம் தான் அந்த மக்களுக்கு உணவளிக்க வேண்டிய ஒரு நிலைக்கு, அந்த நாட்டை ரன் பண்ண வேண்டிய ஒரு நிலைக்கு கொண்டு வரப்போவதாகத்தான் தெரிகிறது. அதாவது படைத்துறை ரீதியாகவும் ஒரு பொருளாதார ரீதியாகவும் உக்ரைனை மேலும் வீழ்ச்சி அடைய செய்வதற்கான முயற்சிகளை ரஷ்யா தீவிரப்படுத்தி இருக்கின்றது. எனவேதான் உக்ரைன் படை அதிகாரிகள் கூறுகிறார்கள், இன்னும் ஒரு 6 மாதத்துக்குள் உக்ரைன் ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்துவிடும் என்ற துணையில் தான் பேசுகிறார்கள். கூறுகின்ற விடயங்களை வெனிசுவேலா தொடர்பாக, ரஷ்யா யுக்ரைன் தொடர்பாக கூறும் பொழுது புட்டின் அவர்கள் ஒரு பலமான நிலையில் இருப்பது போல் இருக்கிறது. என்னத்தை வேண்டுமென்றாலும் யுக்ரைனில் போய் சாதிக்கலாம். யாராவது கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் வெனிசுவேலாவில் என்று அவர் திருப்பி கேட்கலாம், நீங்கள் என்ன செய்கிறீர்கள் ஈரானில் என்று அவர் திருப்பி கேட்கலாம் என்ற ஒரு நிலைமையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது. இது ஒரு பலமான நிலைமையை புட்டின் அவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதை தான் நீங்கள் கூறுவதை வைத்து உணரக்கூடிய இருக்கின்றது. நன்றி அரசர்களே. இன்றைய உலக நகர்வல் நிகழ்ச்சியில் இணைந்து பல நாடுகளில் நடைபெறுகின்ற விடயங்களை அவதானித்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி குறிக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கு நன்றி, வணக்கம். நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள், நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.